இந்த கிளாஸில் நமக்கு குவான்டிட்டி கொஸ்டின் 3 டிஐ ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா, மொத்தம் ஒரு 8 கொஸ்டின் தான். கொஞ்சம் குயிக்காக முடிச்சிருவோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குவான்டிட்டி கொஸ்டின் இருக்குன்னா குவான்டிட்டி 2 கொடுத்துட்டாங்க 30 இயர்ஸ்னு. இப்போ குவான்டிட்டி 1 கண்டுபிடிக்கணும். குவான்டிட்டி 1 பார்க்கும்போது ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் அண்ட் ஒய், அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அண்ட் இஜெட் இஸ் சேம். எக்ஸுக்கும் ஒய்க்கு இருக்கக்கூடிய கேப்பும் ஒய்க்கு இஜெட் இருக்கக்கூடிய கேப்பும் சேம்ட்டாங்க. ஆவரேஜ் வந்து இவனை கொடுத்துறாங்க 40 இயர்ஸ். எல்லாத்துக்கும் ஆவரேஜ் இதானாமா. ஏஜ் ஆஃப் ஒய் கேட்குறாங்க. இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னா இஜெட் தான் பெரிய ஆள், அடுத்து ஒய், அதுக்கடுத்து எக்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேத்துக்கு இருக்கக்கூடிய கேப்பும் சேமுன்னு சொல்லும்போது ஆவரேஜ் 40ன்னு சொல்லும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி வச்சாலும் சென்டரில் இருக்கிறவர் தான் ஆவரேஜாக இருப்பார். அதனால் நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா ஒய்க்கு வேல்யூ ஆவரேஜ் 40, ஒய்க்கு 40. இல்லை சார் எனக்கு இது புரியலன்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன். சரிங்களா, இது புரியல அப்படின்னா ப்ரொசீஜர் சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி இவருக்கும் என்ன கேப் இருக்கோ அந்த கேப்புக்கு நடுவில் தான் ஒய் இருக்காருன்ன போது லாஜிக்காக யோசிச்சா ஒய்க்கு 40 ஆன்சர் முடிஞ்சு. இல்லை சார் எனக்கு லாஜிக்கலாக யோசிக்க வராது, எனக்கு ப்ரொசீஜர் சொல்லித்தாங்க அப்படின்னா, சார் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸு மைனஸ் ஒய் இதுவும் ஈக்குவல். எதுக்கு ஈக்குவல், அதாவது ஒய் மைனஸ் எக்ஸ் தானே, எக்ஸ் மைனஸ் ஒய் இல்லைல்ல, ஒய் தானே பெரிய ஆள். அதனால் என்ன பண்ணிடுங்க, ஒய் மைனஸ் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு, இப்போ 40 கிரேட்டர் யார், குவான்டிட்டி 1 கிரேட்டர். சரிங்களா, இதே இவருக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் இஜெட்லேருந்து ஒய்யை கழிச்சா அந்த டிஸ்டன்ஸும் சேம். கரெக்டாக இப்படி தானே சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா ஒய் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா 2y, இந்த எக்ஸை இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா இஜெட் ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா, இப்போ டேரெக்டாக என்ன சொல்லிட்டாங்க, ஆவரேஜ் 40னா எல்லாத்துக்கும் எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் எவ்வளோ ஆச்சு, 40 × 3னா எவ்வளோ போட்டுருவீங்க, 120. டோட்டல் எவ்வளோ, 120. இந்த எக்ஸு ப்ளஸ் இஜெட்டுக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாமா, 2y போட்டுக்கலாமா. அப்போ 2y போட்டோன்னா 2y ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 120. ஆவரேஜ் 40னா உங்களுக்கு டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு 120 தானே, ரைட். அடுத்து 3y ஈக்குவல் டு 120னா ஒய்யோடைய வேல்யூ உங்களுக்கு என்ன கிடச்சிரும், அதே 40 கிடச்சிரும். இதுதான் ப்ரொசீஜர்லாம் போகணும். டக்குன்னு இப்படி ஒரு செகண்டில் பார்த்தோன்னே போட்டுடலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா, அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். அடுத்த கொஸ்டின் இங்கே பாருங்க, குவான்டிட்டி 1 குவான்டிட்டி 2 கொடுத்துட்டாங்க 40. ஆமாம், ஓகே. 20 men 50% ஆஃப் ஒர்க்கு முடிக்க 5 days எடுத்துக்குவாங்களாம். 20 men 50% ஒர்க்கை 5 days எடுத்துக்குவாங்கன்னா 21 100% ஒர்க்கை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்திருப்பாங்க அப்படின்னா, இதை 100ஆக மாற்றுறீங்களா, இதை இன்ட்டு 2 பண்ணுறீங்களா, அப்போ டேஸ் என்ன இருக்கும், இன்ட்டு 2 இருக்கும். 20 men எத்தனை டேஸ் எடுத்துக்குவாங்க, 10 days எடுத்துக்குவாங்க. ரைட்டு, எக்ஸு உமனு எத்தனை டேஸ் எடுத்துக்குவாங்கன்னா 10 days எடுத்துக்குவாங்களாம். எக்ஸு உமனும் 10 days எடுத்துக்கிறாங்களாம். எக்ஸு உமனு 10 days எடுத்துக்கிறாங்க. சரி, ஓகே. எஃபிஷியன்சி ஆஃப் மென் டு உமன் எவ்வளோனா 3:2. இப்போ ஓகே, இப்போ புரியுது. என்ன புரியுதுன்னா, மென் அப்படின்ற இடத்துல எம் அப்படின்ற இடத்துல இங்கே டபிள்யூவா எம்ன்ற இடத்துல 3 போட்டுக்க வேண்டியதான். எஃபிஷியன்சி 3 தானே சொல்லியிருக்கான். 3 டைம்ஸ் வேலை பார்க்குறாங்க, 10 நாள் வேலை பார்த்தா தான் டோட்டல் ஒர்க்கு. கேட்டிருக்க கேள்வி என்னது, எக்ஸு. இதே உமனாக இருந்தாங்க, உமன் எத்தனை நாள் ஒர்க் பண்ணுவாங்க, எக்ஸ் டேஸ் 10 days தான் ஒர்க் பண்ணுறாங்களாம். அவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளவு, எக்ஸு இன்ட்டு 2 அப்படின்னு போட்டிங்கன்னா சால்வ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. 20 முடிஞ்சு. பேலன்ஸ் எவ்வளோ, 30. எக்ஸோடைய வேல்யூ எவ்வளோ ஆச்சு, 30. இங்கேயும் இங்கே 40, இங்கே 30. அப்போ குவான்டிட்டி 2 தான் பெருசு. புரிஞ்சா, ப்ரொசீஜர்லேயே போட்டால் ஈஸியாக வந்துருச்சு. சார் இதை ப்ரொசீஜரில் போடாமல் வேறு எப்படி சார் போடுறது அப்படின்னு கேட்டால், இங்கே லாஜிக்காக பார்த்தோன்னா இங்கே 10 days இருக்குது. மென் எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாங்க, 10 days. ஃபீமேல் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்க, 10 days. 2 பேருமே 10 days தான் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களும் 10 days ஒர்க் பண்ணுறாங்க, இவங்களும் 10 days ஒர்க் பண்ணுறாங்க. எஃபிஷியன்சி பாருங்கள் 3:2. கண்டிப்பாக பாருங்கள், எஃபிஷியன்சி இருக்காங்கல்ல, மென்னுடைய எஃபிஷியன்சி 3, உமனுடைய எஃபிஷியன்சி 2, ஒருத்தரோட எஃபிஷியன்சி. அப்போ இங்கே 20 பேர் வேலை பார்த்தாங்கன்னா, நபர்களில் பார்க்கும்போது இங்கே 20 பேர் வேலை பார்த்தான் அப்படின்னா, இங்கே நபர்களில் பார்க்கும்போது 2:3. 20 பேர் வேலை பார்த்தான்னா 60 வேலையை பார்ப்பான், இன்ட்டு 3 பண்ணால். இங்கே 3 பாட்டாக வேலை பார்த்தா எத்தனை வேலை பார்த்தா 60 வரும்னா, 2 பாட்டாக வேலை பார்த்தா 60 வரும். அப்போ 30 தான் ஆன்சர் அப்படின்னு போட்டு போயிடலாம், லாஜிக்காக போடணும் தான். சரிங்களா, இல்லை லாஜிக்கானா இந்த ப்ரொசீஜர் போயிருங்க. சரிங்களா, அடுத்து போயிடுவோம். இந்த கொஸ்டின் ஏ புட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2000 போட்டிருக்காரு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 3 years. அடுத்து பி புட் 3000 போட்டிருக்காரு, அனதர் இல்லை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2 years. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை தெம். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது, இங்கே கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1300. 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 30%. 30% 2000 பார்த்தா 30% 2000 பார்த்தா 600. 1 அடுத்து ரைட்டு. அடுத்து இங்கே பார்த்தா பி புட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 21%. 10% 2 years 21%. இதுக்கு பார்த்தோன்னா 21 அப்படின்னா 630. ரெண்டுத்தையும் பார்க்கும்போதே தெரியுது 1200 ரேஞ்சில் தான் வரும். ஆனால் குவான்டிட்டி 2 பெருசு.
1230 தான் வரும். ஆனால் 1300 கொடுத்துருக்கான். அதெல்லாம் குவான்டிட்டி 2 தான் பெருசு. சரிங்களா? ரைட். அடுத்து இந்த மாதிரி ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்களா? இந்த பை சார்ட்டை எப்படி ஸ்பீடாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பை சார்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஒர்க்கிங் இன் 5 டிபார்ட்மெண்ட்ஸ். கம்பெனி எக்ஸ்ன்ற கம்பெனி தான் 5 டிபார்ட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் எம்ப்ளாயி கொடுத்துருக்காங்க எவ்வளோனா 700. ஆவரேஜ் 700 டோட்டல் எவ்வளோ ஆச்சு? 3500. டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ? 3500. இப்போ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றா கூட்டிகிட்டு இருக்காதிங்க. புரியுங்களா? இங்கேயே மைனஸ் பண்ண முடிஞ்சாலாம் மைனஸ் பண்ணிருங்க. 250 மைனஸா, இங்கே 450 ப்ளஸ்ஸா, மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடச்சிரும்? இங்கே என்னென்னு போட்டுக்கலாம்? சிம்பிளாக எக்ஸ் ப்ளஸ் 200ன்னு மட்டும் வச்சுக்கலாம். ஒரு சைடு எக்ஸ் ப்ளஸ் 200 மட்டும் வச்சுக்கோம். இதை அப்படியே மைனஸ் பண்ணிடுங்க அங்கேயே. அடுத்து இங்கே 75 மைனஸா, இங்கே 275 ப்ளஸ்ஸா, அப்போ இங்கேயே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 200, இங்கேயே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 200. மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 5 எக்ஸ். 5 எக்ஸு ப்ளஸ்ஸு போடுவீங்க. ப்ளஸ்ஸு போட்டு என்ன ஆயிடுச்சு? இங்கே 100 அப்படியே போட்டுருவோம். இங்கே தான் என்ன ஆயிடுச்சு? இந்த 250 450 மைனஸ் பண்ணனால 200 கிடைக்கும். ஓகே 200. அடுத்து இந்த 275 75 மைனஸ் பண்ணுறனால இங்கே ஒரு 200 200 இங்கே ஒரு 100 எவ்வளோ ஆச்சுன்னா 500. புரியுதா சொல்கிறது? இருக்கிறதெல்லாம் அப்படியே உள்ளே மைனஸ் பண்ணி எழுதிக்கிட்டேன். எழுதி மைனஸ் பண்ணாமல் இப்போ டேரெக்டாக வேல்யூ போட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 5x ஈக்குவல் டு இந்த 500 இங்கிட்ட வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிரும் 3000. அப்போ எக்ஸோடைய வேல்யூ எவ்வளோ ஆச்சு? 600. எக்ஸோடைய வேல்யூ 600 டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் வேல்யூ எழுதிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு என்னது? ப்ரொடக்ஷன். அடுத்து என்ன இருக்குது? மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன், ஹெச்ஆர், அடுத்து ஆர்என்டி. ஓகே வேல்யூ எழுதிடுவோம் டக்குன்னு. 600 எக்ஸுனா அப்போ எவ்வளோ ஆச்சு? 1050. ஓகே அடுத்து மேனேஜ்மெண்ட் இங்கே என்ன கேட்குறாங்க? கொஸ்டினில் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கேட்குறாங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஹெச்ஆர் அப்போ டக்குன்னு அதை கண்டுபிடிச்சலாம்ல. மேனேஜ்மெண்ட் என்னது? இங்கே ஆரஞ்சு கலர். 600லேருந்து ஒரு 75 மைனஸாக இருக்குமா? 600லேருந்து ஒரு 75 மைனஸாக 525. ஹெச்ஆர் இந்த மஞ்சள் கலர். 600லேருந்து ஒரு 250 மைனஸ் பண்ணுறாங்க. 600லேருந்து 250 மைனஸ் பண்ணால் 350. கேட்குற கேள்வி என்னது? மேனேஜ்மெண்ட் 525. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 350. 525 350. 25th டேபிள்லேயே அடிச்சிடலாமா டேரெக்டாக? ஓகே 25th டேபிள்லேயே அடிச்சிடலாம். இல்லை 7th டேபிள் அடிக்கலாம். 7th டேபிள் அடிச்சிருவோமா? 7th டேபிள் அடித்தா 50. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7னா 49, பேலன்ஸ் ஒரு 3 75. 3:2 இருக்குது. 3:2. ஓகே அடுத்து அது ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன? ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் யார் இருக்கா? எக்ஸ் ப்ளஸ் 275. 600 ப்ளஸ் ஒரு 275 875. இங்கே எவ்வளோ இருக்கா? எக்ஸ் ப்ளஸ் 100னா 700. ஓகே அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடுவோம். இதை அப்படியே வச்சுக்கோம். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் ஆர்என்டி இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் ப்ரொடக்ஷன் எங்கே இருக்குது? 1050. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்டி எங்கே இருக்குது? 700. 2/3 தானே. 700 டிவைட் பை 1500 1050 அப்படி போடுவீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது 35th டேபிள் அடித்தா 2/3 66.66%. வாட் பர்சன்ட் தான் கேட்டிருக்காங்க. 66.66. அடுத்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன். இது ரெண்டுத்துக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். இஸ் ஹவு மச் மோர் ஆர் லெஸ் அந்த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் ஆர்என்டி. ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அது ஆவரேஜ் எடுத்துக்கலாம். இல்லைனா இப்படி ஆட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ஆப்ரேஷன். ஓகே இவங்களோட கேட்டினா இங்கே 25 கொடுத்தா 900 ப்ளஸ் ஒரு 500 1400. இவங்களோட டோட்டல் ஆவரேஜ் எடுத்தால் 700. ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட்டும் ஆப்ரேஷன் ஆவரேஜ் எடுத்தா அதே மாதிரி ஹெச்ஆருக்கும் ஆர்என்டிக்கும் பார்க்கணும். ஹெச்ஆரும் ஆர்என்டி ஆட் பண்ணுமா? ஹெச்ஆர் இங்கே இருக்கார், ஆர்என்டி இங்கே இருக்கார். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது ரெண்டுத்துக்கு நடுவில் 350 கேப் 125 475ன்னு இல்லை உங்களுக்கு புரியாது. அப்படி சொன்னோன்னா புரியாது. சரி ஓகே நம்ம இதை போய் இது பண்ணியே பார்ப்போம். 595 சொன்னால் புரியாது. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுமா? ஆட் பண்ணால் எவ்வளோ ஆச்சு? 1050. இதை டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 525. இங்கே 700, இங்கே 525. எவ்வளோ அதிகமாக இருக்குது? ஒரு 75 ஒரு 175 அதிகமாக இருக்குது. 175 அதிகமாக இருக்குது. அடுத்து ரேஷியோ ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் இன் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் 3:4. நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இஸ் வாட் பர்சன்டேஜ் டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை 7 டைம்ஸாக பிரித்து அதை 4 டைம்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். அதான கேள்வி. மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக 4. ஹெச்ஆர் ஃபஸ்ட்டு என்னது? ஹெச்ஆர் 700. ஹெச்ஆர் தான் லாஸ்ட்டு. இல்லை ஹெச்ஆர் 700 ஹெச்ஆர் வந்து 700 கிடையாது. அதுக்கு முன்னாடி இருக்குது லாஸ்ட்டுக்கு தான் 700. ஆர்என்டி தான் 700. ஹெச்ஆர் எவ்வளவு? 350. ஹெச்ஆர் 350. ஹெச்ஆர் 350. மேனேஜ்மெண்ட்டை 7ஆக பிரிக்கணும்.
மேனேஜ்மெண்ட் எவ்வளோ 525 525 7 பிரிச்சா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 பிரித்து அதை 4 கொடுக்கணுமாம்மா. அதான் 4/7 தானே கேட்குறாங்க, ஏன்னா ஃபீமேல் தான் கேட்குறாங்க. அப்போ வந்து 7 பிரித்து இங்கே வந்து கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸு பேலன்ஸ் ஒரு 3 5 75 × 4 300 75 × 4 300 இங்கே 300 வாட் பர்சன்டேஜ் மோர் அப்படின்னும்போது 50/350 50/350 1/7 1/7 வேல்யூ எவ்வளோனாச்சுன்னா 14.28. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் நியூ எம்ப்ளாயிஸ் அண்ட் ஓல்டு எம்ப்ளாயிஸ் இன் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க இப்படி. சரி, சம் ஆஃப் நியூ எம்ப்ளாயிஸ் இன் போத் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டையும் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டையும் பிரிக்கணும். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இப்போ தான் பார்த்தோம் 350ன்னு. அடுத்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை மட்டும் பிரிக்கணும். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் என்னது? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எவ்வளவு? 1050. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 1050. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 1050. கேட்டிருக்க கேள்வி யார்? நியூ எம்ப்ளாயிஸ் மட்டும் கேட்குறாங்க. அதாவது இதுலேயும் 3 தேவை, இதுலேயும் 3 தேவை. இந்த 3 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இதை 10 பிரிக்கணுமா 3 போடணுமா? இதை 10 பிரித்து 3 போடணும். இதை 10 பிரிச்சிங்கன்னா என்னாச்சு? 105. 3 டைம் பார்த்தீங்கன்னா 305. 105 × 3 305. அப்படியே போட்டுடலாம். 315. அடுத்து 315 ப்ளஸ்ஸு இங்கே என்ன ஆயிடுச்சு? 11:3 14. இதை 14 பார்ட்டாக பிரிக்கணுமாம்மா. 14 பார்ட்டாக பிரித்து 3 பார்ட்டு தேவைங்கிறாங்க. இதை 14 பார்ட்டாக பிரித்தோம் அப்படின்னா இங்கேருந்து என்ன பண்ணிடுவோம்? 7. அப்போயே 7 டேபிள் அடித்தோமே. 7 டேபிள் அடித்தோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 50. அடுத்து திருப்பி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 25. ஒரு பார்ட் 25. 3 × 25 75. இங்கே 315 ப்ளஸ் ஒரு 75 390 ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி சால்வ் பண்ணுறதா சொல்லுங்கள், இல்லைனா இதோட ஸ்பீடாக சால்வ் பண்ணால் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு எதுவும் செஷனில் எதுவும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை எதுனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா கமெண்ட் பண்ணலாம். புரியுங்களா? அவ்வளோதான், அந்த கிளாஸ் முடிஞ்சுச்சு. இது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.